السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله المولان العلي العليم. அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் நாம் புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் அல்லாஹுடைய இபாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நோன்பு வைத்து கொண்டும் தராவி தொழுது கொண்டும் மற்றும் பல்வேறு விதமான அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இன்றைக்கு 17வது இரவு. இந்த இரவு ரமலான் மாதத்திலே இஸ்லாத்திலே ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றுதான் பத்ர் போர் நடைபெற்ற ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பத்ர் போரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் இந்த உலகிலே நிலைத்திருக்குமா என்பது சந்தேகமே. இஸ்லாத்திலே ஒரு முக்கியமான ஒரு போராக பத்ர் போர் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, பெரியவர்களே, இந்த பத்ர் போர் கூட ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில், பெருமானார் விரும்பாத அடிப்படையில் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களால் திணிக்கப்பட்டதுதான் பத்ர் போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவர்கள் அந்த வாழ்ந்த காலத்திலே, நபி பட்டம் கிடைத்து வாழ்ந்த காலத்திலே, அந்த மக்காவுடைய எதிரிகளால் அவர்கள் சுமார் 13 ஆண்டுகள் அங்கே பிரச்சாரம் செய்த போதும் அந்த மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், தொல்லைப்படுத்தப்பட்டார்கள். இப்படியாக பல எதிர்ப்புகளை சகித்து கொண்டு பெருமானார் வாழ்ந்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கொண்டே இருந்த அல்லாஹ் தஆலா பெருமானாரை மதீனாவுக்கு செல்ல சொன்னான். நபியை, நீங்கள் மதீனாவுக்கு சென்று விடுங்கள், அங்கே போய் உங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்யுங்கள் என்பதாக வஹி அறிவிக்கப்பட்ட பிறகு பெருமானார் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவிலே குடியேறி அந்த மக்களுக்கு மத்தியிலே அமைதியான முறையிலே பிரச்சாரம் செய்வதோடு அந்த மக்களுக்கு மத்தியிலே நல்ல முறையிலேயும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களும் பெருமானாரை போற்றி அவர்கள் பெருமானுடைய பேச்சை கேட்டு அந்த மக்களும் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கா வாசிகளுக்கு அப்பப்போ என்ன செய்வாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. முகமது மதீனாவுக்கு போனார், அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு என்ன செய்வாங்க, வேறு வேலை இல்லை, என்ன செய்யுது, ஒருத்தவங்களை பிடிக்கல, நம்ம விட்டு போயிட்டாருன்னா அவரை பற்றி என்ன செய்வாங்க, ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. பிடிக்கலன்னா பெருமான ஒதுங்கி போயிட்டாங்க. இதுதான் இந்த மக்காவுடைய அந்த குறைஷிகளுக்கு, இதை நிராகரிப்பவர்களுக்கு பெருமானை பற்றி சிந்தனை. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்க. இதுக்கு மத்தியில் மதீனாவிலும் ஒரு சில முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்களாக நடித்து கொண்டு, பெருமாவுடைய தோழராக நடித்து கொண்டு சில முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இங்கிருந்து செய்திகளை மக்காவுக்கு அனுப்புவாங்க. முகமது அப்படி இருக்கிறாரு, அப்படி வாழ்கிறாரு, மக்கள் எல்லாம் அவர் பேச்சை கேட்டு அப்படி நடக்கிறாங்க என்பதாக பெருமானாரை பற்றி அந்த மக்கா குறைஷிகளுக்கு கோபம் வரக்கூடிய அளவில், ரோஷம் வரக்கூடிய அளவில் செய்திகள் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி
இதில் முக்கியமான ஒருத்தன் தான் அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடியவன். இவன் வந்து இந்த முனாஃபிகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்து கொண்டிருந்தான். முனாஃபிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்து கொண்டிருந்தான். இவன் தான் இது அதிகமாக பெருமாளை பற்றி மக்காவுக்கு செய்திகள் அனுப்புறது, பெருமாளை பற்றி உண்டான விஷயங்களை மக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டு அப்பப்போ என்ன செய்கிறது, பிரச்சனையை உண்டு பண்ணுறது இவன் தான். ஆக இப்படியாக இருக்கக்கூடிய இந்த முனாஃபிக் என்று சொன்னால் யாருங்க? நயவஞ்சகன், அதாவது 2 குணம் படைத்தவன். உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமா செயல்படுவான். இவன் முனாஃபிக் ஆவான். முனாஃபிகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்ற மாட்டான், பேசினால் பொய்யை கலந்து பேசுவான், அமானித பொருட்களை மோசடி செய்வான், நயவஞ்சகம் வைத்து மிக நல்லவரை போன்று காட்சியளிப்பார். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசாக்கி கற்பனை பண்ணி கலந்து சண்டையை ஓட்டி விடுவான். இவன் முனாஃபிக். புரியுதுங்களா? இப்போது முனாஃபிக்னா தெரிஞ்சிங்களா? இப்போ இந்த மாதிரி முனாஃபிகள் ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். முனாஃபிக் தன்மைகளும் ஒரு அடிமை இருந்தான் ஒரு ஊரில். முனாஃபிக் தனிமைகளும் ஒரு வீட்டில் இருந்தான். இப்போ அந்த அடிமையை என்ன செஞ்சார்? நல்லா வேலை செய்வார், எல்லாம் செய்வார், எஜமான் பேச்சு கட்டு நடப்பார். ஆனால் முனாஃபிக் தானே உள்ளவன். இப்போ இந்த அடிமையை வந்து அவர் விற்க முடிவு பண்ணிட்டார். அப்போது அடுத்த ஆள்கிட்ட இந்த அடிமையை என்ன செஞ்சார்? பணத்தை வாங்கிட்டு அவர் விற்றுட்டார். சொன்னார், இவர் வந்து நல்ல மனுஷன்தான், ஆனால் கொஞ்சம் இவர்கிட்ட வந்து முனாஃபிக்தனம் இருக்குது. சில சமயத்தில் சண்டையை மூட்டி விட்டுருவார், உங்களுக்கு மோதி சண்டையை மூட்டி விட்டுருவார். புரியுதுங்களா? அதனால் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விற்றுட்டார். இப்போ வாங்கின எஜமான்கிட்ட இந்த ஆள் ஒரு ஆள் தன்னுடைய வேலையை காமிக்கிறார். என்ன சொன்னார்? எஜமான உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணுன்னு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்கள் மனைவி இன்றைக்கி உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனால் உங்களை கொலை பண்ண அவங்க என்ன செய்கிறாங்க? முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க? தூங்காமல் நடிங்க. அப்போது தான் உங்களுக்கு உண்மை தெரியும் என்பதாக இந்த அடிமை என்ன செஞ்சான்? அந்த எஜமான்கிட்ட சொல்லிட்டான். பிறகு கொஞ்ச நேரத்தில் போய் அவருக்கு தெரியாமல் அவர் மனைவிட்ட போய், எஜமாட்டி உங்கள் கணவர் வந்து உங்கள் மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணையும் அவர் என்ன செய்ய போகிறாரு? நிக்காக கல்யாணம் செஞ்சுக்க போகிறார். அந்த செயலை அவர் செய்யாமல் இருக்கணுண்டா நான் சொல்கிறாமல் நீங்கள் கேட்டிங்கன்னா சில மந்திரம் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கொண்டு போய் அவர் தலைவாணியில் கீழே வச்சிட்டாக்கா அவர் வந்து அந்த எண்ணத்தை விட்டுருவார் அப்படின்னு. அப்போ என்ன அவங்க கேட்டாங்க, பெண் அல்லவா, சொல்லுங்கள் என்ன செய்தி? உங்கள் கணவர் தூங்கும்போது அவர் தாடியில் கீழ்பாகத்தில் 3 முடியை கத்தியால் அறுத்துட்டு வந்து என்னை கொடுங்க, நான் அந்த மந்திரத்தை செஞ்சு கொடுத்துட்றேன். உங்கள் கணவர் வேறு பெண்ணை அவர் நேசிக்க மாட்டார் என்பதாக சொல்லிட்டான். இப்போ கணவர்கிட்ட என்ன சொன்னால், உங்கள் பொண்டாட்டி உங்களை கொலை செய்ய நைட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மனைவிட்ட உங்கள் கணவருடைய தாடி முடியில் கீழ்பாகத்தில் ஒரு 3 முடி வேணும், அறுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டார். வச்சுங்களா? இப்போ இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? நைட்டில் தூங்காமல் விழிச்சிக்கிட்டு இருந்து கணவன் தூங்கின பிறகு போய் என்ன செய்வோம்? அந்த முடி அறுத்துட்டு ஒரு ஓடி போகிறாங்க. அவர் தான் தூங்காமல் இருக்கிறார். கணவர் தூங்காமல் இருந்து கொண்டு இருக்கிறார். இவர் வந்த உடனே அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்க? போய் அந்த முடி அறுக்க போனாங்க.
அதுக்கப்புறம் கணவர் கையை பிடிச்சிட்டார். அடி பாவி, உன்னை எப்படியெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், எப்படியெல்லாம் நான் உன்னை கவனித்தேன், அப்படி அன்பாக ஒன்று வச்சுருந்தேன், எனக்கு துரோகம் சரியா, என்னையே கொலை பண்ண வந்துட்டியான்னு சொல்லிட்டு அந்த கத்தியால் மனைவியை கொலை பண்ணிட்டார். மனைவியை அவர் கொலை பண்ணி விட்டார். விளங்குச்சிங்களா? அப்போ இந்த கொலை அவங்களுடைய அந்த பெண்ணுடைய உறவினர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போய் பெரிய பிரச்சனையாக போய் பெரும் சண்டையாக நடந்துச்சு. இது ஒரு மதீனா வயசில். இந்த மாதிரி தான் முனாஃபிக் வேலை செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி முனாஃபிக்கான தன்மை உடையவனால தான் இந்த பத்ர் போர் ஏற்பட்டது. அப்போ இதில் அபூ சுஃபியான் ஹர்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவாசி என்ன செய்கிறாரு, அவர் 30 பேர் வர்த்தக குழுவோடு சிரியா ஷாமுக்கு சென்றுட்டு திரும்பி வர்றாரு. வர்ற வழியில் முஸ்லீம்கள் கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவிடுச்சு. அந்த வழியை தான் மதீனா வழியை தான் வரணும், ஷாம்லேருந்து மதீனா வழியை தான் வரணும். அப்போது முஸ்லீம்கள் இந்த மக்கா குறைஷியருடைய பொருளாதாரத்தை கொள்ளடிக்க போகிறாங்க, அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதாக அவர் செய்தி அனுப்புகிறார். இந்த செய்தி மக்கா வாசிகளுக்கு போனவுடனே அவங்களுக்கும் ஒரு சான்ஸாக போச்சு. என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே முஸ்லீம்கள் அழிக்கணுன்னு மக்கா வாசிகளுக்கு ஒரு பெரிய எண்ணம் இருந்தது. இப்போ இந்த செய்தி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு படையை திரட்டினார். ஒரு பெரிய அபூஜஹில் பெரிய ஒரு படையை திரட்டினான். 100 குதிரை, ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடுவோன்னு. ஆனால் இது ஒரு வதந்தி தான், முஸ்லீம்கள் நினைக்கல. முஸ்லீம்கள் அந்த மக்காவாசிகளுடைய வர்த்தக குழுவுடைய பொருளாதாரத்தை நாம் சூறையாட வேணும்னு முஸ்லீம்கள் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, அபூஜஹில் என்ன செஞ்சான், விடக்கூடாது, இருந்தாலும் நாம் ஒன்று கூடிவிட்டோம், என்ன செய்ய வேண்டும், நம்ம எல்லாம் கண்டிப்பாக மதீனாவுக்கு போக வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு போய் மதீனாவில் பத்ர் என்ற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனால் அந்த படை அந்த ஷாமிலிருந்து வியாபாரத்து சென்ற அந்த மக்கா குறைஷிகளும் பத்திரமான முறை ஊருக்கு திரும்பிட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனை. அவங்க செய்தி அனுப்பிட்டாங்க, நாங்கள் நல்லா ஊருக்கு வந்துட்டோம், மாற்றி வேறு வழியாக செங்கடல் வழியாக 2 வழி இருக்குது, செங்கடல் வழியாக நாங்கள் ஊருக்கு மக்காவுக்கு வந்துட்டோம், பாதுகாப்பாக வந்துட்டோம், நீங்கள் இந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் வந்துடுங்கன்னு செய்தி அனுப்பினார். அவன் போய் அபூஜஹில் கேட்கல, அவன் சான்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்படியாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மதீனா வாசிகளோட போர் புரியுன்னு அவங்க அழிக்கணும் என்பதாக. இப்படியாக ஏற்பட்டது தான் இந்த பத்ர் போர். வீணான பிரச்சனைகளாலும் முனாஃபிக் தனமான மக்களுடைய செயல்களாலும் ஏற்பட்டது தான் இந்த பத்ர் போர். இப்படியாக இந்த பத்ர் போர் நடைபெற்றது. அதில் மக்கா வாசிகள் அவங்கள்ட்ட 100 குதிரை 1000 வீரர்கள் 700 ஒட்டகைகளும் இருந்தது. இன்னும் பல யுத்த தளவாடங்களும் வச்சுருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட அந்தளவு இல்லை, தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் பத்ர் போர் நடைபெற இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்குறாங்க, அல்லாஹ்வே, முஸ்லீம்கள்கிட்ட அந்த மேலே ஆயுதம் கிடையாது, பாதசாரியாக இருக்கிறாங்க, அவங்க வாகனங்களை அழிப்போம் நீயே, அவர்கள் ஆடை இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆடை அளிப்போம் நீயே, பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு பசி தீர்ப்போம் நீயே என்பதாக எல்லா விதமான முறையிலேயும் துவா செய்து கொண்டு, யா அல்லாஹ், உன்னை வழிபடக்கூடிய இந்த சிறு கூட்டம் அழிந்து விட்டால்
உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நீண்ட நேரம் பிரார்த்திக்கிறார்கள். தலையை கீழே வைத்து கொண்ட உடனே வெற்றியின் செய்தி மலக்குகளால் அறிவிக்கப்பட்டு விட்டது. பெருமானார் சிரசை உயர்த்தி இச்சுப செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெரிவித்தார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வலக்கத் நஸரக்கும் அல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. பத்ர் யுத்தம் நடந்த சமயத்திலே நீங்கள் எதிரிகளை விட ஆயுதத்தினாலும் தொகையிலும் குறைந்தவர்களாக இருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி புரிந்தான். ஆகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹுக்கு பயந்து வழிபட்டு நடங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்திருக்கிறார். விளங்குச்சிங்களா? இப்படியாக பதில் போர் நடைபெற்றது. அது நீண்ட சம்பவங்கள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் இந்த போரிலே வெற்றி பெற்றார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். நீண்ட ஒரு வரலாற்று சம்பவம் இந்த பதில் போர். அப்போ அல்லாஹ் தஆலா முஸ்லீம்களுக்கு இந்த பதில் போரிலே வெற்றியை கொடுத்து முஸ்லீம்களை காப்பாற்றினார். முஸ்லீம்கள் வெற்றி பெற்றார்கள். ஆகவேதான் இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு, இவ்வளவு தூரம் இஸ்லாம் வளர்ந்திருப்பதற்கு இந்த பதில் போரும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பத்ர் சஹாபாக்களுடைய அந்த தினத்திலே அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். அவருடைய நன்மையில் நாம் ஆதரவிக்கிறோம். அன்பர்களே, பெரியவர்களே, பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி பெருமானார் குறிப்பிடும் பொழுது, பத்ர் சஹாபாக்களிடத்தில் ஏதேனும் குறைகள் கண்டால் நீங்கள் அவர்களை குறை கூறாதீர்கள். ஏனெனில் அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே பங்காற்றியதால் அல்லாஹ் தஆலா அவர்களது குற்றங்களை பொறுத்து அவர்களுக்கு சோனபதியை கடமையாக்கியுள்ளான் என்பதாக கூறியுள்ளான். விளங்குச்சிங்களா? இப்போ பத்ர் சஹாபாக்கள்கிட்ட சின்ன சின்ன தப்புகளை பார்த்தா கூட நீங்கள் அதை பற்றி தான் செய்யக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை வீரர்களாக என்னையும் அபூ பர்தத் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஜுபைர் அலி அவர்கள் ஆகியோரை ஒரு இடத்திற்கு அனுப்ப நேர்ந்தது. அப்போது எங்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரௌதை காஹினர் இடத்துக்கு செல்லுங்கள். அங்கே காஃபிரான ஒரு பெண்ணுறுத்தி பத்ர் போரிலே பங்கெடுத்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்பதிலிருந்து ஒரு கடிதத்தை மக்கத்து காஃபிர்களுக்கு கொண்டு செல்வாள். உடனே நீங்கள் அவளையும் அக்கடிதத்தையும் கைப்பற்றிவிட்டு என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்பதாக ஆணையிட்டார்கள். அதன்படி அப்பெண்ணையும் அக்கடிதத்தையும் நாம் பற்றி கொண்டோம். பின்னர் அவளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழைத்து வந்தோம். அக்கடிதத்தை எழுதிய ஹாத்திப் பின் அபி பல்தாவை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவ்வாறு செய்தீர் என கேட்டார்கள். அவர் என்ன செய்திருந்தார்? அந்த கடிதத்தில் மதீனாவிலிருந்து பெருமானார் மக்கா மீது படையெடுக்கக்கூடும், அதற்காக ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருக்கார் என்பதாக ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். இது செய்தி நடந்துருந்துச்சு. அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க. மீண்டும் மக்காவாசிகள் படையெடுக்கலாம், நம்ம மேலே தாக்க வரலாம். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை நம்ம அப்படி வந்தாக்கா நம்ம எதிர்த்து போய் மக்காவிலேயே நம்ம சண்டை போடணும், போர் புரியணும் என்பதாக பெருமாள் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆலோசனையை தான் அவர் என்ன செய்தார்? தன் மனைவிக்கு அங்கே மக்காவுக்கு இந்த பெண் மூலமாக அவர் செய்தி அனுப்பினார். இது ஒரு குற்றம்தான். இஸ்லாத்துடைய அந்த செய்தியை, போர் யுத்தியை, ரகசிய ஆலோசனையை
காஃபிர்கள் உள்ள அந்த மக்காவுடைய அந்த மனைவிக்கு கொண்டு அனுப்புவது அவர் மனைவி மக்காவில் இருந்தார். தப்பு தான். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? 10 பேர் சொல்லுவாங்களா இல்லையா? அப்போது இந்த கடிதத்தை எழுத ஹாத்திப் பின் அபி பல்தா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, பெருமானார் அவர்களே, என் மனைவி மக்கள் பொருள் எல்லாம் மக்காவில் இருப்பதால் அவர்களின் பாதுகாப்பிற்காக இப்படி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். உண்மையில் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்ட மனிதன் தான், முனாஃபிக் அல்ல என்று சொன்னார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரஸி அவர்களை பார்த்த பொழுது, உமரே, ஹாத்திப் ஆனவர் பதில் போர்க்களத்திலே பங்காற்றியவர், பதில் போரிலே கலந்து கொண்டவர், அவருடைய குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவளுக்கு சுவனபதியை கடமையாக்கியுள்ளான். ஆதலால் அந்த பதில் போரில் கலந்து கொண்ட இவரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உமர் ரஸியல்லாஹு கோவப்பட்டாங்க, கழுத்தை துண்டிச்சுன்னு சொன்னாங்க. ஒன்றும் செய்யாதீங்க. ஹாத்திபை பெருமானார் கண்ணியப்படுத்தினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாத்திப் பதில் போரிலே கலந்து கொண்ட சஹாபி, அவர் மனையின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக இவ்வாறு கடிதம் எழுதிவிட்டார், அவரை நீங்களும் மன்னித்து விடுவதாக பெருமானார் உமர் ரஸியல்லாஹுவிடத்திலே குறிப்பிட்டு காட்டினார்கள். இப்போ பதில் போரில் சஹாபாக்கள் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. அவர் சுருக்காசி இருப்பதாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய பதில் சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் கொஞ்சம் கூட எதுவும் நினைக்கக்கூடாது, அதை பற்றி தவறான எண்ணங்களை நாம் கொள்ளக்கூடாது என்பது இந்த பெருமாளுடைய சம்பவத்தில் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஆகவே பதில் சஹாபாக்கள் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள். ஆகவே அந்த பதில் போர் நடைபெற்ற இந்த தினத்திலே நாம் எல்லாம் அவருடைய பெயரை நாம் சொல்லி அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கும் அவருடைய பரக்கத்தை வழங்குவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.